பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சிக்கன் ஹரியாலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, க்ரீன் சிக்கன்ட்டு நம்ம சொல்லுவோம். இது என்னென்னா கொத்தமல்லி புதினாலாம் போட்டு அரைச்சி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சி போட்டு சிக்கன் பண்ணுறதால நல்லா க்ரீன் கலராக இருக்கும். அதனால நம்ம க்ரீன் சிக்கன் சொல்லுவோம். இது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹரியாலி சிக்கன் சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரு டிஷ் தான். சூப்பராக இருக்கும். இது எப்பயும் போல் மசாலாலாம் போட்டு நல்லா மெரூன் கலரில் வறுக்காமல் இது க்ரீன் கலராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சமயம் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிக்கன் வாங்கிட்டு சும்மா வாஷ் பண்ணாமல் 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூளில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு என்னென்ன அரைக்கணும் அப்படின்னா, கொத்தமல்லி புதினா ரெண்டுமே நல்லா க்ரீனாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி போட்டிருக்கேன், புதினாவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் பாதிக்கு பாதி போடுங்க. பாதி கொத்தமல்லி பாதி புதினா போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், தயிர், இது 3யுமே மிக்சியில் போட்டு இப்போ நம்ம அரைச்சிட போகிறோம். இப்போ மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி புதினா ரெண்டையுமே போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் வச்சுருக்கேன். அதனால இதை நான் இஞ்சி பூண்டு போடலை. பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சி பூண்டையும் சேர்த்து இதில் அரைச்சிருங்க. உங்களுக்கு சிக்கனில் எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எனக்கு இவ்வளோ கரெக்டாக இருக்கும், அதனால நான் இவ்வளோ போடுறேன். இதில் 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு அரைச்சி எடுத்து வந்தேன். ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் சிக்கன் பண்ணுறதுக்கு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 2 பிரிஞ்சி இலை, ஒரு 5லேருந்து 6 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், 4 பட்டை தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே போட்டு தாளிச்சு நல்லா பொரிஞ்சிருச்சு. 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 4 எடுத்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 2 இல்லைன்னா 3 கூட போதும். இதை நீள நீளமாக கட் பண்ணி இதை இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடணும். போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கனை போட்டு இதில் சீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது மாதிரி கரம் மசாலா ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டு, உப்பு தேவையான அளவு போட்டு, ஏற்கனவே வெங்காயத்துக்கு போட்டிருக்கோம். அது இல்லாமல் சிக்கனுக்கு கொஞ்சமாக உப்பு போடும். இது நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். இந்த ஃப்ரை ஆகலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்.
மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. மூடி போட்டு மூடி வச்சிருவோம். நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட மறந்துடாதீங்க. சிக்கன் நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இதில் இருக்கிற தண்ணியே நிறைய இருக்கு. இதுலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம புதினா மல்லிலாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெந்துருச்சுன்னா அதை போடலாம். சிக்கன் சூப்பராக வெந்துகிட்டு இருக்கு. நல்லா வாசமாக இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி புதினா அரைச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதை போட்டோம். இந்த பேஸ்ட்டே இது கொத்தமல்லி புதினா இதில் தான் நம்ம பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம். அப்போ தான் இதில் காரம்லாம் ஏறும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடிடலாம். நான் சொன்ன மாதிரி நடுவில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படி திறந்தே வைங்க லாஸ்ட்டில். அப்போ தான் வந்து சீக்கிரமாக இந்த தண்ணியெல்லாம் வற்றும். மூடி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சிக்கன் வேகிறப்ப மூடி வைக்கலாம். நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இனிமேல் கொஞ்சம் திறந்து வச்சாதான் சீக்கிரமாக ட்ரை ஆகும். இது இந்த ஆவிலாம் வெளியில் போயிட்டு சீக்கிரமாக சிக்கன் வந்து ட்ரை சிக்கன் மாதிரி வரும். சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். ரொம்ப குழம்பு மாதிரி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன். 1-1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் காரம் பத்தலைனாக்கா இந்த மிளகு பொடியை போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நான். அது மாதிரி பட்டர் 1 ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகுத்தூள் போட்டுக்கலாம். செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு. இந்த பட்டரில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆயிடுச்சுனாக்கா ரெடி ஆயிடும். ஹரியாலி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இது வந்து நல்ல பட்டர் நான் போட்டுட்டு இதை தொட்டுக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி சப்பாத்திக்கும் நல்லா தான் இருக்கும். குபூஸ்க்கு நல்லாயிருக்கும். குபூஸ் போட்டிங்கன்னாக்கா குபூஸ்க்கு மேட்சாக இருக்கும். இது செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரையாக எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும். நல்லா அந்த எண்ணெயிலே மொறுன்னு நல்லா ட்ரை ஆகணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹரியாலி சிக்கன் ரெடி. அது மாதிரி கிரீன் சிக்கனும் இதுதான். ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் சொன்ன மாதிரி பட்டர் நான் கூட சாப்பிட்லாம், இல்லைனாக்கா சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.